செங்கடல் கோரமாய் முன்னே நிற்கும் சேனைகள் பின்னால் தொடர்ந்து வரும். செங்கடல் கோரமாய் முன்னே நிற்கும் சேனைகள் பின்னால் தொடர்ந்து வரும். ஆனாலும் முன்னேறி போய் என்கிறாரே, அவரே ஓர் வழி திறந்திடுவாரே. கர்த்தரையே நம்பிடும் தெய்வ ஜனமே, கலங்காதே ஒரு போதும் வெட்கம் அடைவதில்லை. கர்த்தரையே நம்பிடும் தெய்வ ஜனமே, கலங்காதே ஒரு போதும் வெட்கம் அடைவதில்லை. வெட்கம் அடைவதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே என்னோடு கூட இன்றைக்கு வேத வசனத்தை பார்க்கும்படியாய் அமர்ந்திருக்கிற கவனமாய் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரையும் நான் மனமாற வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் நிரந்தரமாய் நிற்கட்டும். இன்றைக்கு நம்முடைய வேத தியானத்திற்காக லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் எழுதிய அந்த சம்பவத்தை நம்முடைய நினைவிலே கொண்டு நாம் தேவனுடைய முகத்தை பார்க்கலாம். இந்த வேத பகுதி சிறு வயதிலிருந்து ஓய்வு நாள் பாடசாலையிலிருந்து எல்லா பிள்ளைகளுக்கும் தெளிவாய் சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு சம்பவம் மாத்திரமல்ல, இது அநேக முறை நம்முடைய ஆலயங்களில் பிரசங்கிக்கப்பட்டு எடுத்துக்காட்டாக இவைகள் எல்லாம் நமக்கு முன்பாக காணப்பட்ட ஒரு அருமையான சம்பவம். இந்த சம்பவத்தை தான் இன்றைக்கு நாம் நம்முடைய நினைவிற்கு கொண்டு வருகிறோம். எங்கு நாம் வாசிக்கும் பொழுது ஒரு நேர்த்தியான வேதத்தின் பகுதியை நம்முடைய சிந்தனைக்காக மாத்திரம் பார்க்கலாம். இதுதான் என்பது அல்ல, இது இப்படி நடந்தது, இப்படி இருக்கிறது, இதுதான் இதனுடைய மெய்ப்பொருள் என்பதை விட அதில் உள்ள காரியங்களை நான் என்னுடைய பிரயோஜனத்திற்கு எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிற ஆவியானவருடைய ஆலோசனையை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. என்றைக்கு எழுதியிருக்கிற அந்த வேத வசனத்தை நாம் கொஞ்சம் கவனிக்கலாம். இங்கு ஒரு அருமையான கர்த்தருடைய மனுஷன், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக நமக்கு தோற்றம் அளிக்கிற இந்த ஒரு அருமையான மனுஷன், இவருடைய முன்னிட்ட காரியங்களை தான் இப்பொழுது நாம் கவனிக்க போகிறோம். சகேயு என்று சொல்லுகிற இந்த மனிதன் ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனிதன், பணத்தில் அதிகமான பழக்கம் உள்ள ஒரு மனிதனாக இருந்திருக்கலாம். மாத்திரமல்ல, இந்த மனிதன் ஒரு உத்தியோகத்திலும் இருந்ததாக எழுதியிருக்கிறார்கள். எப்படியோ இவன் ஐஸ்வர்யவானும் உத்தியோகஸ்தனுமாய் இருந்து தன் காலத்தை கடத்தி வந்த காலத்தில் ஆண்டவராகிய இயேசுவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த உள்ளான நோக்கம் இவர் உள்ளத்தின் ஆழத்தில் தோன்றி இருக்கிறதை நாம் அறிய முடியும். எப்படி இவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினான் என்கிற விஷயத்தில் நாம் நேரத்தை செலவழிப்பதை விட இவனுக்குள் இருந்த காரியங்களை நாம் பார்க்கலாம். யோவான் ஸ்நானகன் பிரசங்கிக்கும் பொழுது, எனக்கு பின்னே வருகிற ஒருவர் என்னிலும் வல்லமையுள்ளவர், என்னிலும் பெரியவர், எனக்கு முன்னிருந்தவர் என்று பிரசங்கிக்கிற சத்தத்தை கேட்டு ஒருவேளை அவன் கவனித்திருக்கலாம். மற்றொன்று, அவர் அக்னினாலும் பரிசுத்தாவினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று சொல்கிறார் பிரசங்க வாக்கியத்தை அவன் அறிந்திருக்கலாம். அதோடு கூட இவர்தான் தேவனுடைய குமாரன் என்று யோவான் ஆண்டவர் நடந்து போகும் பொழுது தேவ ஆட்டுக்குட்டி என்று அவரை குறித்து சாட்சி சொன்ன காரியங்களை அறிந்து எப்படியாக அவரை பார்க்க வேண்டும் என்று உள்ளத்தில் அவன் ஆசைப்பட்டிருக்கலாம். அதோடு அவன் நடந்த சம்பவங்களை எண்ணி பாருங்கள். அற்புதங்கள், அடையாளங்கள் என்று அவர் நடத்தி கொண்டே போகிறார். இவைகளை எல்லாம் கேள்விப்பட்ட இந்த அதிகாரி எப்படியாக அவரை பார்க்க வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் பார்க்க முடியாமல் தவித்தான். அதற்கு காரணம் அவனுடைய சரீர வளர்ச்சி. அது மற்றவர்களை விட குறைவாய் இருந்ததை நாம் அறிகிறோம். அந்த மனிதனுடைய முதல் பகுதிக்கு வந்து விடுவோம், இரண்டாவது பகுதிக்கு போகலாம். முதல் பகுதி, அவன் மற்றவர்களை விட வளர்ச்சி குன்றியவனாய் நின்றான், ஆனால் ஐஸ்வர்யவான். பணம் ஒரு புறத்தில், பதவி ஒரு புறத்தில், மக்களிடத்தில் இருக்கிற மரியாதை ஒரு புறத்தில், இரண்டாவது இவனுக்கு இருக்கிற ஆடம்பரமான வாழ்க்கை ஒரு புறத்தில், ஆனால் அவரை பார்க்க வேண்டும் என்று விரும்பினாலும் பார்க்க முடியாத தடை, வளர்ச்சி குறைந்த அனுபவம் ஒரு புறத்தில். இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு பெரிய காரியம், பாடுகிறோம், வேதம் வாசிக்கிறோம், அதுவும் இந்த ஆட்கள் கொஞ்சம் பழைய ஆட்களை எல்லாம் கவனிப்பீர்களால் ரொம்ப நேர்த்தியாக இருக்கும். வீடுகளில் போனால் செய்திக்கென்றே போவார்கள், பிரசங்கம் அருமையாய் செய்வார்கள். அப்படிப்பட்ட அனுபவங்கள் ஒரு புறத்தில். மற்ற காரியங்களை விட வாலிபர்களோடு கூட பழகுவதில், வாலிபர்களுக்காக பிரசங்கிப்பதில், வாலிபர்களை வசப்படுத்துவதில் எல்லாம் ரொம்ப அருமையான மக்கள்.
எனக்கு தெரிந்த ஒரு அருமையான கர்த்தருடைய மனுஷனை குறித்து சொன்னார்கள். பக்கா ஊழியர் அப்படிம்பாங்க. அதில் யாரை பார்த்தாலும் பிடிச்சிருவார், யாரை பார்த்தாலும் ஆலயத்துக்கு கொண்டு வந்துடுவார், யாரை பார்த்தாலும் மாற்றிடுவார்னு சொல்லி கடைசியில் அவருடைய முடிவை கவனிப்பீர்களானால் அவருடைய முடிவு ஒரு சாதாரண ரட்சிக்கப்படாத மனுஷனுடைய முடிவாகத்தான் தோன்றினது. இப்படி சில காரியங்களை நாம் உற்று கவனிக்கும் பொழுதெல்லாம் இந்த அனுபவங்கள் சகேவனுடைய வளர்ச்சியற்ற அனுபவங்களை காண்பிக்கிறதற்கு ஏதுவாய் நிற்கிறது. எல்லாவற்றிலும் நான் சரியா இருக்கிறேன், நான் பெரிய, நான் இந்த விஷயத்தில் பெருசு, நான் அந்த விஷயத்தில் நான் அந்த விஷயத்தில் சரி, நான் இப்படி பாடுவேன், நான் அருமையாய் பேசுவேன், நான் அருமையாய் கற்றுக்கொடுவேன், எனக்கு என்ன, நான் அங்கு படித்திருக்கேன், இங்கு படித்து, இப்படி பல விதமான காரியங்களை சொல்லி குழப்பி 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 பேசிக்கொண்டே துருவி துருவி இருக்கிறது எல்லாம் சொல்வார்கள். ஒரு முறை என்னிடத்தில் வந்த ஒருவர் ஒரு கேள்வி கேட்டார். ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரோடு எப்படி பேசியிருப்பார்கள், என்ன பாஷையில் பேசியிருப்பார்கள் என்று. ஐயா, ஆராய்ச்சி அதுவும் அல்ல, நான் அவரோடு பேசுவதற்கு எனக்கு வழி உண்டா என்று கேட்பதுதான் ஆராய்ச்சி. என்ன காரியங்கள் இன்றைக்கெல்லாம் இந்த மனிதன் எல்லா காரியங்களிலும் திறமைசாலியாய் காணப்பட்டதைப் போல இருந்தும் அவரை பார்ப்பதற்கு மற்றும் இவனுக்குள் ஒரு வளர்ச்சி இல்லாதிருந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளே, என்னோடு கூட தெய்வ சமூகத்தை நோக்கி பார்க்க விரும்பி கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் தேவனுடைய முகத்தை பார்ப்பதற்கு, தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிப்பதற்கு, தேவனுடைய மகிமையை காண்பதற்கு, தேவனுடைய வல்லமையை உணர்வதற்கு, தேவனோடு கூட நடப்பதற்கு, அவரோடு கூட பேசுவதற்கு, அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு, அவர் வரும்பொழுது நான் மறுரூபமாக்கப்படுவதற்குரிய தகுதி இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு வளர்ச்சியற்ற சகைவை போலவே குள்ளமாய் இருப்போமானால், சரீரத்தில் அவன் வளர்ச்சி இல்லாதது போல இன்றைக்கு பேச்சிலே வளர்ச்சி, மற்றவர்களுக்கு முன்பாக தன்னுடைய அனுபவத்திலே வளர்ச்சி, வாழ்விலே வளர்ச்சி, எப்படி டெவலப் ஆகிவிட்டார்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் அந்த சகோதரன், அந்த பிரதர் தான் அருமையான வளர்ச்சி, நல்ல வளர்ச்சியா இருக்கிறார். வீட்டில் வளர்ச்சி, சாப்பாட்டில் வளர்ச்சி, அனுபவத்தில் வளர்ச்சி, மற்றவர்கள் இருக்கிற வசதியில் எல்லாம் வளர்ச்சி தான். ஆனால் அவரை பார்க்கத்தக்க ஆவிக்குரிய நிலையில் வளர்ச்சி இல்லாத ஒரு சகேயுவை போல நம்முடைய அனுபவங்களை எண்ணிப்பாருங்கள். இன்னொரு காரியம் உண்டு. 7வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, இந்த மனுஷனுக்கு ஒரு பெயர் சொல்லி ஜனங்கள் அழைத்தார்கள். அவன் பாவியான மனுஷன், அவன் பாவியான மனுஷன் என்று சொன்னார்கள். இந்த அனுபவம் கூட ஒருவேளை அவரை பார்க்க முடியாதபடியான அனுபவங்களில் மறைவு காணப்படலாம். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது அதை சொன்னார், உங்கள் பாவங்களே உங்களுக்கும் உங்கள் ஆண்டவருக்கு முன்பாக அவர் முகத்தை பார்க்கக்கூடாதபடி மறைவாய் கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. இந்த வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒருவேளை இந்த மனிதனுடைய அனுபவங்கள் வித்தியாசமான அனுபவங்களாய் காணப்பட்டாலும் அவனை குறித்து ஜனங்கள் பேசுகிறார்கள், மகா பாவிப்பா, அவன் மகா பாவி. இது ஒரு மனிதனுடைய தெய்வ சஞ்சரிப்பை தடுத்து நிறுத்துகிற ஒரு அனுபவம். ஆகவேதான் ஒவ்வொரு கர்த்தருடைய மனுஷனும் முதல் தன்னைத்தானே ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறான். நான் அவரோடு இணையக்கூடாதபடி என்னில் என்ன தவறு இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும், எனக்குள் என்ன குறை இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். நான் அதெல்லாம் இல்லை, என்கிட்ட என்ன குறை யார் கண்டுபிடிக்க முடியும் அப்படி சொல்லுவதல்ல. என்னில் என்ன காரியம், நான் ஏன் அவரை பார்க்க முடியும், ஏன் அவருடைய கிருபைகளை அனுபவிக்க முடியவில்லை என்கிற அந்த ஒரு கேள்வியோடு கூட நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்கள். இந்த 2 காரியத்திலும் அடிப்பட்ட ஒரு மனிதன் எப்படி ஆகிலும் பார்க்க வேண்டும் என்று ஒரு மரத்தை பார்த்து தீர்மானித்தான். நான் எப்படி ஆகிலும் ஒரு உயரமான மரத்தில் ஏறி அவர் வருகிற வழியிலே உட்கார்ந்து கொள்கிறேன், அவரை பார்த்தே ஆக வேண்டும் என்று தன் உள்ளத்தில் ஒரு நல்ல தீர்மானம் எடுத்தான். அருமையான ஒரு தீர்மானம், நல்ல தீர்மானம். ஆனால் இப்பொழுதுதான் நான் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. வளர்ச்சியும் குன்றி போயிருக்கிறது, தன்னுடைய செய்கை கிரியைகளும் அவருடைய முகத்தை பார்க்க முடியாதபடி தடுக்கிறது. இந்த 2 விதத்திலும் அடிபட்டு இருக்கிற இந்த மனிதன் அவரை பார்க்கும்படி மரத்தில் ஏறி உட்கார்ந்தான். அது வழக்கமாய் எழுதப்பட்ட வார்த்தை. ஆனால் அதே சமயத்தில் இந்த மனிதனை தடுத்து நிறுத்துகிற அனுபவங்களோடு கூட அவன் நிற்காமல் மரத்தில் ஏறினான். ஆண்டவர் எந்த வழியில் வருகிறாரோ அந்த கிளையை பார்த்து அமர்ந்தான். ரொம்ப விசேஷமான காரியம். அவர் வந்தார், அண்ணாந்து பார்த்த உடனே இறங்குவாய் என்று கூப்பிடுகிறார்.
அந்த அளவிற்கு இவனுடைய தேடுதல், இவனுடைய தீர்மானம், இவனுடைய முடிவு இருந்தது. நாம் இப்பொழுதுதான் இந்த காரியத்தின் சிந்தனைக்கு வருகிறோம். கொலைசை 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்பீர்களானால் அங்கு ஒரு காரியம் உண்டு. மனுஷனுடைய ஆவிக்குரிய நிலையை தடுத்து நிறுத்துகிற அனுபவத்தை குறித்து அதில் எழுதியிருக்கிறது. அது இருக்கட்டும். இப்போ இந்த மனிதன் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று துடிக்கிற இந்த துடிப்போடு ஒரு மரத்தில் ஏறினான். அந்த மரத்தின் வித்தியாசமான நிலை, ஒரு மரத்தில் ஒரே கிளை இருக்கிறதுக்கு சிரமம்தான். அநேக கிளைகள் இருக்கலாம், எந்த புறத்தில் வேண்டுமானாலும் அது கிளை விட்டிருக்கும். அதற்கு ஒரு நியதி இல்லாமல் நான் கிழக்கத்தான் போவேன், நான் மேற்கத்தான் போவேன் என்று கிளைகள் அல்ல. அது வழி போல, சூழ்நிலை போல அவைகள் கிளைகள் எல்லாம் அங்கும் இங்குமாய் போயிருக்கும். ஆனால் அவன் ஏறி உட்கார்ந்த இடம் அவர் சரியாய் வருகிறதற்கும் அவர் நின்று அண்ணாந்து பார்த்தால் தன்னை பார்ப்பதற்கும் உரிய ஒரு இடம் போல அவன் உட்கார்ந்தான். அவன் எதிர்பார்க்கவில்லை அவர் வருவார், அண்ணாந்து பார்ப்பார், தன்னை கூப்பிடுவார் என்று அவன் எதிர்பார்த்திருக்க முடியாது. ஆனாலும் அவரை பார்க்கத்தக்க ஒரு கிளையிலே போய் உட்கார்ந்தான். அவன் தேடின, அவன் ஏறின மரத்தில் எத்தனை அநேக கிளைகள் இருந்தும் அவன் பார்க்கத்தக்க ஒரு கிளையை தேடினான். இதுதான் இன்றைக்கு நம்முடைய அனுபவத்தில் நாம் சிந்திக்க வேண்டியது. சில நேரத்தில் நாம் யோசிக்கிறோம் சபைகளை குறித்து, சபையினுடைய காரியங்களை குறித்து. பரம்பரையாய் வாழ்கிற, வழக்கமாக இருக்கிற, இது எனக்கு தாய், இது எனக்கு தந்தை, இது எனக்கு ரட்சிப்பு கொடுத்தது, இது எனக்கு ஆண்டவரை காண்பித்தது, இப்படி பலவிதமாய் பிரித்து வைத்து அவைகளிலேயே நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அவைகளிலே நம்மை அழுத்துகிறோம். அதனுடைய காரியங்களை கவனிக்கிறதில்லை. நம்முடைய பழக்க வழக்கத்தின் பாரம்பரியத்தை கவனிக்கிறோமே தவிர வேதம் சொல்லுகிற அந்த காரியங்களை கவனிக்கவில்லை. எரேமியாவை கொண்டு தேவன் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அதோடு அவர் நிறுத்தி கொள்ளவில்லை. உன் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் இருக்கும் என்று சொன்னார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனை பார்த்து சொன்னார், சுமை எங்கிட்ட கூட, நான் உன்னை ஆறுதல் எடுக்கிறேன் என்று. ஆனால் இவர் சொல்லுகிறது, வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரி. முதல் பூர்வ பாதையை கேட்டுக்க, அப்புறமா அதற்குள்ள நல்ல வழி என்று தேடு, அதில் நடந்தக்குள். இந்த அனுபவத்தை தான் இன்றைக்கு சகேயு ஆவிக்குரிய நிலையிலே செய்ததாக நாம் நினைத்து அதை இப்படி சிந்தை கொண்டு வருவோம். அருமையான காரியம். அவன் ஏறி இருந்த மரத்தில் அநேக கிளைகள் இருந்தும் இயேசு வருகிற வழியில் அவரை பார்க்கத்தக்க ஒரு கிளையிலே அவன் உட்கார்ந்தான். நான் அந்த வார்த்தையை திருப்பி வேறு விதமாய் சொல்லுகிறேன். அதற்காக நீ அந்த சபை சொல்லுகிறாயா, இதை சொல்லுகிறாயா என்று அது யோசிக்க வேண்டாம். நான் நம்முடைய ஆலோசனைக்கு சொல்லுகிறேன். எத்தனையோ ஆயிரங்களான உபதேசங்கள் அடங்கிய பிரிவுள்ள சபைகள் உண்டு. யாரை கேட்டாலும் நாங்கள் தான், அது ஒரு வார்த்தை. இன்னொன்று, தேவன் எனக்கு இதை வெளிப்படுத்தினார், ஆண்டவருடைய தரிசனத்தின்படி இதை செய்கிறேன் என்று சொல்வார்கள். நான் அதெல்லாம் இப்போ குறை என்பதற்கெல்லாம் நான் சொல்லலை. நான் சொல்லுகிற காரியம், ஐயா எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி ஏறினாலும் சரி, அவரை பார்க்கத்தக்க ஒரு சபையை தேடுங்க. சகேயு மரத்தை தேடி முடிவு செய்தார். சகேயு கிளையை தேடி முடிவு செய்தார். அதே அனுபவம் இன்றைக்கு விசுவாசிகளின் வாழ்க்கையில் இருக்குமானால் உண்மையாகவே மறுரூபத்தின் சாயலுக்குள் மாற முடியும். எது என்று கேட்டு நீங்களே சொல்லிருங்க. அடுத்தது ஏங்கிட்டே அது எதுன்னு நீயே சொல்லிடுறியா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எல்லாம் உன் தரிசனத்தை தான் நீ சொல்லு, எது உண்மைன்னு கண்டுபிடிக்கலான்னு சொல்றது அல்ல. நான் சொல்லுவது கொஞ்சம் நம்முடைய சிந்தனையோடு கூட, நம்முடைய உள்ளான மனுஷனில் உட்கார்ந்து தேவனோடு கூட, தேவனுடைய ஆவியானோடு கூட ஒரு நல்ல ஆலோசனைக்கு உங்களை விட்டுக் கொடுங்கள். வேதம் சொல்லுகிற காரியத்தை கவனியுங்கள். அவன் இயேசு வருகிற வழியில் அவரை சந்திக்கத்தக்க ஒரு கிளையை தேடி உட்கார்ந்தார். இயேசு வரும் பொழுது மறுரூபமாகத்தக்கதாய் தன்னை நடத்துகிற ஒரு சபையை தேடி உட்காருவது சகேயுவை போன்ற விசுவாசிகளுக்கு மிகவும் நல்லது. அது எப்படி தேடுவது? அது சிரமம். சிந்திப்பதும் யோசிப்பதும் அவைகளை குறித்து தியானிப்பதும் கடினமானால் தேவனுடைய ஆவியானவர் வெளிப்படுத்த தொடங்குவாரானால் உங்களுக்கும் எனக்கும் அதை விளங்க பண்ணுவார். ஆகவேதான் மறுபடியும் சொன்னார்,
பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரி. நல்ல வழி என்று பார். அதிலே நடந்து கொள், அதிலே நடந்து கொள். அந்த தெய்வீக பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும், அந்த தெய்வீக மார்க்கத்தை அனுபவிக்க முடியும், அந்த தெய்வீக வல்லமை அனுபவிக்க முடியும். அந்த பிரசன்னத்தின் மகிமைக்குள்ளாய் மாற்றிக்கொள்ள முடியும், அந்த பிரசன்னத்தின் மகிமையை உணர முடியும். ஆகவேதான் முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்னார். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர். அந்த அபிஷேக ஆவியானவருக்குள் என்னையும் உங்களையும் காத்து கொள்ளத்தக்கதான நான் உட்காருகிற, நான் பிடித்திருக்கிற, நான் தெரிந்து கொண்ட சகைவி கேளுங்கள் கிளை, நான் அவரை பார்க்கும்படி தெரிந்து கொண்ட கிளை, நான் அவரை சந்திக்க தெரிந்து கொண்ட கிளை. அதே அனுபவத்தை சொல்றேங்க. நான் அவரை பார்க்கும்படி தெரிந்து கொண்ட சபை, நான் அவரை பார்க்கும்படி நான் முன் குறித்து வைத்த, நான் உள்ளத்திற்குள் தீர்மானித்து வைத்திருக்கிற சபை அபிஷேகம் நிறைந்ததாய், ஆவிக்குள் நடத்தப்படுகிறதாய், உலகமில்லாததாய், உலகத்தை வெறுத்து ஒதுக்கி தள்ளுகிறதாய், தேவ பிரசன்னத்தின் மகிமைக்கு உரியதாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்க முடியுமா? அதை மாத்திரம் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே யோசியுங்கள், சிந்தியுங்கள். நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய கரத்திலே கொடுத்து, ஆண்டவரே எங்களை குறித்துள்ள உடைய தீர்மானங்களை நிறைவேற்றும் என்று சொல்லுவோம். கண்களை மூடுவோம். சர்வபூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற எங்கள் தேவனாய கர்த்தாவே, நாங்கள் இப்பொழுது வேதத்தை வாசித்தோம். நாங்கள் வாசித்த அந்த பாகம் ஒரு மனிதனுடைய மறுரூபத்தின் சாயலை குறிக்கிற ஒரு சம்பவமாய் இருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம். ஒரு மனிதனுடைய மறுரூபத்தின் சாயலுக்கு கொண்டு போகிற ஒரு சம்பவத்தை உணர்கிறோம். ஒரு மனிதனுடைய மறுரூபத்தின் சாயலுக்கு அவனை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு சம்பவத்தை உணர்கிறோம். இயேசுவை முகமுகமாய் பார்த்தார். இயேசுவோடு தங்கத்தக்கதான நிலை உண்டானது. இந்த சம்பவத்தில் திளைத்திருந்த இந்த அருமையான கர்த்தருடைய மனுஷனை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, வளர்ச்சி இல்லாததால் உம்மை பார்க்க முடியவில்லை என்கிற அந்த வார்த்தைகளையும், அவன் பாவியான மனுஷன் என்பதால் ஒருவேளை இருக்கலாம் என்கிற சம்பவத்தையும் நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே சிந்தித்து, எங்களுக்குள் அப்படிப்பட்ட நிலை இருக்கிறதா என்று எங்களை வைத்து ஆராய்ந்து பார்க்கிற உள்ளந்தாரம். இன்னொன்று, ஐயா, உம்மை பார்க்கத்தக்க கிளையிலே உட்கார்ந்து உம்மை பார்த்தது போல, உம்மை பார்க்கத்தக்க சபையிலே நின்று உம்மை பார்க்க, உம்மை பார்க்கத்தக்க ஸ்தானத்திலே நின்று உம்மை பார்க்க, உம்மை பார்க்கத்தக்க நிலையிலே நின்று உம்மை பார்க்க கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் உள்ளத்தின் ஆழத்தை நாங்கள் சிந்திக்க, எங்கள் இதயத்தின் ஆழத்தை நாங்கள் யோசிக்க, எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே நாங்கள் இவைகளை மனதிலே பதித்து வைக்க எங்களுக்கு இரக்கம் காண்பியும். தயவாய் எங்களுக்கு இரக்கம் காண்பியும். தயவாய் எங்களுக்கு இரக்கம் காண்பியும். ஒரு முறை எங்கள் கண்களை திறந்தரலும், ஒரே ஒரு முறை எங்கள் கண்களை திறந்தரலும். உம்முடைய வேதத்தை பார்க்கும்படி நல்ல உணர்வு எங்களுக்கு தாரும். நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று கர்த்தாவை இப்படியே வாழ்ந்து அப்படியே இருக்கிறோம் என்பதை விட உமது சாயலை பார்க்க, உம்மோடு கூட தங்குவதற்குரிய சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எங்களில் உருவாகத்தக்கதாக எங்கள் செயலை மாற்றித்தாரும், எங்கள் நிலையை மாற்றித்தாரும். எங்கள் மேல் உம்முடைய கண்ணோக்கமாக இருக்கட்டும். பரிபூர்ண மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். என்னோடு கூட இந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் பலவிதமான மக்களுடைய விமர்சனத்திற்கும் பலவிதமான மக்களுடைய சிந்தனைக்கும் தங்களை விடாமல், வேதம் சொல்கிறது போல வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடக்கத்தக்கதாக எங்கள் கண்களை திறந்தரலும், எங்களுக்கு கிருபைகளை தாரும், எங்கள் மேல் இரக்கத்தை கட்டளையிடும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை தெரிந்து கொண்டோம் என்கிற அந்த ஆழமான உணர்வோடு கூட வாழ எங்களை உறுதிப்படுத்தி தாரும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சகேவை சந்தித்த தேவன் உங்களையும் சந்தித்து தமது மகிமையிலே சேர்த்தத்தக்கதாக கிருபையாலும் இரக்கத்தாலும் நிறைத்து உங்களை நடத்துவாராக. ஆமென், ஆமென்.